ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஈஸியாக ஒரு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான ஸ்பைசஸ்ஸு கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது எண்ணெயோடு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் அண்டு க்ரீன் சில்லியை வதக்குவோம். ஆனியன் வேகிறதுக்காக இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு போடலாம். கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு இதுக்கு தேவையான கரம் மசாலா அண்ட் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விடுவோம். இந்த மாதிரி போடுறதுனால நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே, இப்போ சிக்கனில் பார்த்திங்கன்னா தேவையான மசாலாவை போட்டுட்டு வச்சிடலாம். இப்போது குக்கரில் தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா வதக்கி விடுவோம். எல்லாம் வதங்கி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்கரை பேக் சைடு வச்சு கொஞ்சம் நேரம் மூடுவோம். மூடி வச்சதுக்கப்புறமா நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறமா கிளறி விட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு புதினா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இது சீக்கிரமாக பாயில் ஆகிறதுக்காக. ஓகே, திரும்ப நல்லா கிளறி விட்டு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி கழுவி பாஸ்மதி ரைஸை வச்சுருக்கோம். இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு விசில் போட்டுட்டு இதை ஓரம் கட்டுவோம். கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க டம்மு உடைச்சிட்டு சர்வ் பண்ணிவிட்டு பிரியாணியை என்ஜாய் பண்ணலாம். ஓகே, உடையாமல் நல்லா உதிரியாக இருக்குது. அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியெலாம் வச்சதுனால பெர்ஃபெக்டான ஒரு பிரியாணி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்த பிரியாணி நான் எது கூட சாப்பிட்றேன்னா எக்கு, சிக்கன் கபாபு அண்ட் ஆனியன் ரைத்தா. ஓகே, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.